அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத்தை வெல்ல வேண்டும் என்று படை நடத்தி பல நாடுகளின் பெரும் படைகளை நடுங்க வைத்தவன், பல தேச படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவன், உலகத்தை வென்று வெற்றி கொடியை பறக்க விட்டவன், தோல்வியே சந்திக்காத பெருவீரன், தோல்வியே சந்திக்காத மாவீரன் என்று போற்றப்பட்ட அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டர் வாழ்வில் நடந்த சில சுவாரஸ்யமான சில முக்கியமான செய்திகளைத்தான் இந்த காணொளியில் காண இருக்கிறோம். அலெக்சாண்டர் உலகத்தை வெல்ல வேண்டும் என்று நினைத்து பெரும் நிலப்பரப்பை வென்றிருந்தாலும் கூட பூகோள ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தால், அலெக்சாண்டர் வென்றது கூட உலகத்தின் 63 ஒரு பகுதியைத்தான் அலெக்சாண்டர் வென்றிருக்கிறார். ஆனாலும் கூட அவர் மாவீரன் என்பதில் யாருக்கும் எந்த ஐயமும் இல்லை. அலெக்சாண்டர் தன்னுடைய இளம் வயதில் சிறுவனாக இருந்த பொழுது கிரேக்கத்திலே நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ஒரு சிறிய தேரை ஒரு பெரிய வடக்கயிற்றிலே பிணைத்து கட்டி வைத்திருக்கிறார்கள். அதற்கு பக்கத்திலே ஒரு விளம்பர பலகை தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த விளம்பர பலகையிலே இருந்த வாசகம், இந்த தேரை இந்த வடக்கயிற்றிலிருந்து விடுவிப்பவன் எதிர்காலத்தில் உலக பேரரசனாவான். அந்த வழியில் போவோர் வருவருக்கெல்லாம் உலக பேரரசன் ஆகிவிட வேண்டும் என்ற ஆசை, என்ற ஆவல், என்ற பேராசை. ஆனால் துணிந்து களத்தில் இறங்க யாரும் கவலைப்பட்டார்கள், அச்சப்பட்டார்கள். எப்படி தமிழ்நாட்டிலே அனைவரும் முதலமைச்சராகிவிட கனவு காண்கிறார்களோ அதை போல அன்றைக்கு கிரேக்கத்தில் அந்த வடக்கயிறு கட்டியிருந்த பகுதிக்கு சென்றவர்கள் எல்லாம் உலக பேரரசனாகிவிட கனவு கண்டார்கள். யாரும் எதையும் செய்யவில்லை. அச்சத்தில் உறைந்து போய் நின்றார்கள். துணிந்து களத்திலே இறங்கி அந்த தேரை விடுவிக்க யாரும் முயற்சி செய்யவில்லை. ஆனால் ஒரு சிறுவன் வந்தான். தன்னுடைய உடைவாளை உருவினான். அந்த வடக்கயிறை ஓங்கி வெட்டினான். அந்த வடக்கயிலிருந்து விடுபட்ட தேர் தனியாக போய் நின்றது. அவன்தான் பிற்காலத்தில் உலக பேரரசனான மாவீரன் அலெக்சாண்டர். மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து படைகளை திரட்டி உலகத்தை வெற்றி கொள்ள அவன் படை நடத்துவதற்கு முன்பு அவனுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து அவனுடைய சொத்துக்களை அவனுடைய நண்பர்களுக்கு பிரித்து கொடுக்கிறான். வாங்கி கொண்ட நண்பர்கள்லாம், ஆகா, நமக்கு அலெக்சாண்டர் சொத்து கிடைத்து விட்டது, அலெக்சாண்டர் நட்புக்காக நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றெல்லாம் புகழ்ந்து விட்டு சென்றார்கள். ஆனால் ஒரே ஒரு நல்ல நண்பன் மட்டும் கேட்டான் அலெக்சாண்டரை பார்த்து, அனைத்து சொத்துக்களையும் எங்களுக்கே வாரி வழங்கி விட்டாயே, உனக்கென்று என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டான். அதுதான் நட்புக்கு அடையாளம், அதுதான் நட்பின் இலக்கணம். அப்பொழுது அலெக்சாண்டர் சொன்னான், எனக்கென்று நம்பிக்கை என்ற ஒன்றை வைத்திருக்கிறேன். அலெக்சாண்டர் சொன்ன பொன்மொழி. இப்படி நம்பிக்கையை அலெக்சாண்டர் மனதிலே விதைத்தவர் அவருடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில். ஆனால்தான் வரலாற்றில் சொல்வார்கள், அரிஸ்டாட்டில் என்கின்ற ஆசிரியர் இல்லை என்றால் அலெக்சாண்டர் என்கின்ற மாவீரனை சரித்திரம் சந்திக்க வாய்ப்பில்லாமலேயே போயிருக்கும். அப்படிப்பட்ட அலெக்சாண்டர் படை நடத்துகின்ற பொழுது ஒரு சிறு படையை வைத்து கொண்டுதான் அவனுடைய ராஜதந்திரத்தால், படை நடத்தும் திறமையால், படைகளை வழி நடத்தும் ஆற்றலால் பெர்சிய பெரும்படையை சுலபமாக வீழ்த்தினான். பாரசீக பெரும்படையை ஊதி தள்ளினான். ஒரு சிறு படையை வைத்துக்கொண்டு அவனுடைய வீரம், விவேகம், அவனுடைய ஆற்றல், அவன் படை நடத்திய வலிமை, அவன் படை வீரர்கள் காட்டிய வீரம், அந்த படை வீரர்கள் செய்த தியாகம், இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து வெற்றிகளை குவித்து கொண்டே வந்த அலெக்சாண்டர் இந்தியாவின் எல்லையில் ஜீலம் நதிக்கரையில் அதுவரை சிறு படையாக இருந்த அலெக்சாண்டருடைய பெரும்படை ஒரு சிறு படையான ஜீலம் நதிக்கரையில் போரஸுடைய படையை எதிர்கொள்கிறது. பெரும்போர் போரஸ் படைக்கும் அலெக்சாண்டருடைய படைக்கும். அந்த போரிலே மிகவும் கஷ்டப்பட்டு எந்த போரிலும் இழக்காத இழப்புகளை எல்லாம் அலெக்சாண்டர் சந்தித்து அவருடைய படைகள் சந்தித்ததற்கு பிறகுதான் போரஸிடம் ஜீலம் நதிக்கரையிலே வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெற்றதற்கு பிறகு உலகத்தை திகைக்க வைத்த அலெக்சாண்டர், உலகத்தை நடுங்க வைத்த அலெக்சாண்டர், படை நடத்தி பல தேசங்களை எல்லாம் சின்னாபின்னமாக்கிய அலெக்சாண்டர், சர்வ சாதாரணமாக வெற்றிகளை குவித்த அலெக்சாண்டர், வெற்றிகளை குவிப்பதற்காகவே பிறந்தவன் என்று போற்றப்பட்ட அலெக்சாண்டர்,
ஜீலம் நதிக்கரையிலே பெற்ற வெற்றிக்கு பிறகு திகைத்து போய் நின்றான். யார் இந்த நாட்டு மன்னன்? இந்த நாட்டு மன்னன் என்னுடைய படைகளுக்கு இவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தி விட்டானே. இந்தியாவின் எல்லையிலேயே இப்படிப்பட்ட ஒரு வீரனை நான் சந்தித்திருக்கிறேனே. யார் அந்த பெருவீரன்? அவனை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் அவனுடைய தளபதிகளுக்கு. அந்த மன்னன் போரஸை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் அலெக்சாண்டர் முன்னால். அலெக்சாண்டர் திகைத்து போய் நின்று பார்த்துவிட்டு கேட்டான், பல பெரும் படைகளை அனாவசியமாக தூள் தூளாக்கி விட்டு வந்தவன் நான். என்னை எதிர்க்க தயங்கி நின்றவர்கள் பலர், என்னை பார்த்தவுடன் சரணடைந்தவர்கள் பலர், என்னை எதிர்க்க திராணி இல்லாமல் ஓடி ஒளிந்தவர்கள் பலர். ஆனால் இந்த இந்திய நாட்டின் எல்லையில் ஜீலம் நதிக்கரையில் பெர்சிய படை காட்டாத வீரத்தை, பெர்சிய படை எனக்கு ஏற்படுத்தாத இழப்பை, பாரசீக படை காட்ட முடியாத வீரத்தை, பாரசீக படை எனக்கு ஏற்படுத்த முடியாத இழப்பை இந்த இந்தியாவின் எல்லையில் எனக்கு ஏற்படுத்திய அந்த மாவீரன் நீதானா என்று கேட்டுவிட்டு அலெக்சாண்டர் அந்த மாவீரன் போரஸை போற்றினான். அதாவது தமிழிலே ஒரு கவிதை சொல்வார்கள், கற்றோரை கற்றோரே காமுறுவர் என்று. ஒரு வீரன் இன்னொரு வீரனை போற்றுகிறான், தோற்றாலும் பரவாயில்லை, அவனுடைய வீரத்தை நினைத்து பெருமைப்படுகிறான் அலெக்சாண்டர் போரஸை பார்த்து. அதற்கு பிறகுதான் கேட்டான் போரஸை பார்த்து அலெக்சாண்டர் கேட்டான், உன்னுடைய வீரத்தை பாராட்டி உனக்கு பரிசளிக்க விரும்புகிறேன், உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள் என்று கேட்டபொழுது, நான் என்னுடைய நாட்டுக்கு நான் மன்னனாகவே இருக்க வேண்டும் என்று போரஸ் கேட்டவுடன், உன்னுடைய நாட்டை உனக்கே தந்து விடுகிறேன், உன்னுடைய நாட்டை நீயே ஆண்டுகொள், இது உன்னுடைய வீரத்திற்கு நான் கொடுக்கின்ற பரிசு என்று கொடுத்துவிட்டு, அதற்கு பிறகு அலெக்சாண்டருடைய வீரர்கள் எல்லையிலேயே இப்படிப்பட்ட ஒரு வீரன் இருக்கின்ற பொழுது இவனை தாண்டி இந்தியாவின் எல்லைக்குள் போனால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று சற்று அவர்களுக்குள் குழப்பம் ஏற்பட்டது. நீண்ட நாட்கள் போரிலே இருந்ததால், பல வருடங்கள் போர்க்களத்திலேயே இருந்ததால் அலெக்சாண்டருடைய வீரர்கள்லாம் மீண்டும் குடும்பத்தை தரிசிக்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆகவே தான் மீண்டும் ஒரு முறை படையெடுக்கலாம் என்று திரும்பி சென்ற அலெக்சாண்டர் ஒரு நகரத்தில் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை நிர்மாணித்தான். அந்த நூலகத்திற்கு பெயர்தான் அலெக்சாண்ட்ரியா நூலகம். உலகின் முதல் மிகப்பெரிய நூலகத்தை நிறுவியவன் மாவீரன் அலெக்சாண்டர். காரணம், அவன் கற்ற கல்விதான் அவனுக்கு இவ்வளவு வெற்றிகளை குவித்தது. அவனுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர் தான் அவனுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தார்கள். ஆகவே கல்வியை நேசித்த அலெக்சாண்டர் அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக அலெக்சாண்ட்ரியா என்கின்ற ஒரு நூலகத்தை நிறுவினான். அந்த நூலகம் நாளடைவில் காலப்போக்கில் படையெடுப்பில் தீ வைத்து கொளுத்தப்பட்டு இன்றைக்கு அந்த நூலகம் இருந்த இடமே இல்லை, அந்த நூலகத்தில் இருந்த நூல்களும் இல்லை. இருந்தாலும் கூட அலெக்சாண்டர் திரும்பி செல்கின்ற வழியில் விஷ காய்ச்சலுக்கு ஆளாகி எதிர்பாராத விதமாக அலெக்சாண்டர் அகால மரணம் அடைந்தார். அலெக்சாண்டர் மட்டும் இன்னும் பல ஆண்டுகள் உயிரோடு இருந்திருந்தால் உலகத்தின் பல நாடுகளில் இரத்தக்களறி ஏற்பட்டிருக்கும். அலெக்சாண்டர் இன்னும் பல நாடுகளை வென்றிருப்பான். ஆனால் நாம் ஒன்று நினைக்க, விதி ஒன்று நினைக்கிறது. அலெக்சாண்டர் உலகத்தை வெல்ல வேண்டும் என்ற ஒரு விதியை தீர்மானிக்க நினைத்தான். ஆனால் அவன் விதியை காலம் வேறு விதமாக தீர்மானித்து விட்டது. ஆனாலும் இன்று வரை அலெக்சாண்டர் உலக பேரரசனாக போற்றப்படுகிறான் என்று சொன்னால் அவன் எதிர்ப்புகளை கண்டு பயப்படவில்லை. எதையும் தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டான். அதைத்தான் முதலிலே என் நண்பர்களிடம் சொன்னான், நான் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை தான் அலெக்சாண்டருக்கு பல வெற்றிகளை குவிக்க காரணமாக அமைந்தது என கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை இது போன்ற இன்னொரு காணொளியில் சந்திப்போம் என கூறி விடை பெறுகிறேன்.